சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுபம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவாய். கண்டேன் சீதையை என்று காக்குதனிடம் சொந்த கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேயன் பெருமை இது. அஞ்சனை தனைய அலைகடல் தாடவே ஆயதமாகி நின்றார். ராம பாணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றார். அங்கதனு ஜாம்பவானு அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாய் பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மருதியை உபஜரிக்க மகிழ்வுடல் மருதியும் மயிலாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சில்விகையை வதம் செய்து சரசமாய் சமுதிரத்தை தாண்டிய இலங்கை சேர்ந்தார். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவள் இதயத்தை கலக்கினார். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை கண்டார். சிம்சுக மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார். ராவணன் வேறிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. கணையாழியை கொடுத்து ஜெயராமன் சைலம் சொல்லி சுடமணி பெற்று கொண்டான் சுந்தர ஆஞ்சநேயன். அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தினர் பிழைத்திட்ட ஆஞ்சநேய பட்டாபிராமன் பெருமையை எடுத்துரைக்க நெருண்ட இலங்கை வேந்தன் மையுங்கள் தீவாலுக்கென்றார். வைத்தனது பின்னால் வெந்தலே இலங்கை நகர் அரக்கரின் நகந்தையை அழித்திட்ட ஹனுமானோ அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டான். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தான். அன்னையை கண்டு விட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயன் கை கூப்பி கண்டேன் சீதையை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லி செல்வன் ஆஞ்சநேயன் சுடமணியை அழைத்தார். மனம் கனிந்து மாருதியை மார்போடணைத்த ராமன் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமான ஆழ்கடலில் புலமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமனு இலக்குவனு உடல்
வரப்புறப்பட்டார் அழித்திட ராவணனே ஒழித்திடான தர்மத்தை அன்னை சீதாதேவியை திரும்பிட்டு அடைந்திட்டார் அயோத்தி சென்று ராமன் அகில புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றும் உண்டு அவனருள் என்றும் உண்டு அவனருள் என்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரமேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகிறோம் பன்முறை உன்னை பணிகிறோம் பன்முறை.